ஹலோ ஹலோ ஆதி, நான் காசி பேசுறேன். தண்ணி வச்சுன்னு இருக்கியா? போதை இறங்குற மாதிரி நான் ஒரு நியூஸ் சொல்லட்டுமா? ஆம்புலன்ஸ் வச்சு சரக்கத்தினிய அது மொத்தமா மாட்டிக்கிச்சு. டே ஆதி, நான் உன்னை போட்டு தள்ளன்னு பார்த்தேன். ஒரு சுள்ள என்கிட்ட வாலாட்டினிய அவன் போட்டு தள்ளுவான்னு பொறுமையா இருந்தேன். ரிவிட்டு வச்சிட்டான்ல, இனிமேல் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. டே போதையில வளராதுடா. போய் படுறா. என் பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கை மீறி போச்சு ஆதி, இனிமேல் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. உன் சரக்கு மாட்டினது போதை தடுப்பு துறையில. என்னடா சொல்ற? வைடா போன. அது என்னாச்சு? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உன் பாட்டை நம்ம சரக்கெல்லாம் புடிச்சிட்டு போயிட்டான். சரக்கு நமதுன்னு கன்ஃபார்ம் ஆனா அப்படி அமைதியா இருங்காதி. எதுவும் தப்பா நடக்காது. பவர் நம்ம கையில இருக்கு. அப்புறம் எப்படி சரக்கு மாட்டி? நம்ம சரக்குன்னு தெரிஞ்சோம். யார் பிடிச்சா? எங்கேயோ தப்பு நடந்திருக்காதி. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த தொழிலை நிறுத்தி வைங்க. ரொம்ப ஈஸியா சொல்றீங்க இன்ஸ்பெக்டர். அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் நிறுத்த முடியாது. சரக்கு போற இடத்துக்கு சரக்கும், வெப்பன்ஸ் போற இடத்துக்கு வெப்பனும் கரெக்ட் டைமுக்கு போய் சேர்ந்தாகும். இல்லைன்னா நம்மளை தூக்கிட்டு வேற ஒருத்தனை வச்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம நடு தெருவில் தான் நிக்கணும். ஆதி, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. சந்தோஷமா சரக்கடிங்க. மீதியை நான் பாத்துக்கிறேன். மெதுவா மெதுவாமா, மெதுவா. உட்கார் உட்கார். டாக்டர் என்னம்மா சொன்னாரு? ஃபால்ஸ் பெயினா நெக்ஸ்ட் மந்த் டைம் சொல்லிருக்காரு டாக்டர். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. தண்ணி விடு. இந்தம்மா. எல்லாமே நாங்கள் செஞ்ச தப்பு. ஆதிகேசவன் கேட்டப்போவோ இந்த வீட்டை எழுதி கொடுத்துருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அது எப்படி என் விட்டு கொடுக்க முடியும்? பிரச்சனைன்னு வந்தா துணிச்சு நிக்கணும். நம்மளால எதுவும் பண்ண முடியலனா என் புள்ளைய வளர்த்து ஆளாக்கி என் புள்ளைய வச்சு கொலை பண்ணுவேன். ஸ்வேதா, டென்ஷன் ஆகாத. நீ இருக்கிற சூழ்நிலை டென்ஷன் ஆனா உன் உயிருக்கே ஆபத்து. இது பாருமா, நீ எதுக்கு கவலைப்படாத. பூமியில கடவுள் அவதரிக்க போறதில்ல. எவன் தப்ப தட்டி கேட்கிறானோ அவன் தான் கடவுள். அவன் விதி எங்க முடிய போகுதோ யாருக்கு தெரியும். கண்டிப்பா ஆதிகேசவன் சாவான். யாரு துரோகி? சொல்லுங்கடா. ஏன் சோத்த தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றவன் யாருடா? உங்களுக்கெல்லாம் நான் என்னடா குறை வச்ச? சரக்கு பொண்ணுன்னு அனுபவிக்கிறீங்கல்ல? ஏன்டா? எவன்டா துரோகம் பண்ணுது? எவன்? சொல்லுங்கடா, எவன் துரோகம் பண்ணுது? எனக்கு ஊமனதான் சந்தேகமா இருக்கு. நீ தானே சரக்கா காட்டி கொடுத்த? உங்களை காட்டி கொடுப்பனா? உங்களை விட்டாலும் யாருன்னா இருக்காங்க? ரோட்ல போற நாய் கூட மதிக்காதுண்ணே. என்ன விட்டுறேன்? என்ன நாய் இல்லைண்ணே? என்ன நான் பண்ணல. அப்புறம் எவன்டா இந்த வேலையை பண்ணுது? சரக்கு போனா போட்டுடா. முதலா இப்பதான் போலீஸ்ல மாட்டிருக்கோம். ஒண்ணு மாட்டினா போதும், மொத்தத்தையும் தோண்டிடுவான். நீ போட்டு கொடுத்தியா? இல்லண்ணா. நீ தானே காட்டி கொடுத்த? நான் இல்லண்ணா, சத்தியமா நான் இல்லண்ணா. நீ தான் புதுசா சேர்ந்தவன். யாரா நீ? நல்லவனா கெட்டவனா? துரோகியா நண்பனா? யாரு? என்ன நம்புனா, என்ன வெட்டி போட்டா கூட நான் உனக்கு துரோகம் பண்ண சுட்டு பொசிக்கிடுவேன். ஜாக்கிரதை.
பகுபத இலக்கணமா நாம் பக்கம் வந்து பக்குவமா உன்னத்தான் படிக்கட்டுமா நான் வள்ளுவன் எழுதிய குறள் 2 வரியில சொன்ன பொருள். நீ காவிய தலைப்பின் கூட்ட பெரும் கவிஞர்கள் கொடுத்த பாட்ட நான் அகநானூறு என்ன அலசி பாரு. நான் புறநானூறு என்ன புரட்டி பாரு. நீ ஐகார குறுக்குமா அட அங்கங்க இனிக்குமா இதுதான் சொர்க்கமா இதுக்கு பேரு வெக்கமா நான் கலிங்கத்து பரணி ஏ கண்ணானி கவனி. நான் பார்த்திபன் கனவு அதை படிச்சிட பழகு. அடி சீவக சிந்தாமணி உன் சிரிப்பால் ஆனங்கனி நான் குற்றால குறவஞ்சி நல்ல குறி சொல்லும் சிறுவஞ்சி. ஏ முக்கூடர் பள்ளு தள்ளாதே அள்ளு பிள்ளை தமிழே தாலாட்டு சொல் நான் அகநானூறு என்ன அலசி பாரு. நான் புறநானூறு என்ன புரட்டி பாரு. நான் சிலப்பதிகாரம் என்ன சீண்டட நீயா. நான் மணிமேகலைதான் தரும் மயக்கமோ தனிதான். நீ ஐங்குறு நூறு இல்ல கலித்தொகை நூல ஏ பதிற்று பத்த இல்ல பாண்டியர் சொத்த நான் சிறுபானாற்றுப் படை இது தித்திக்கும் தேனின் அடை. ஹே பெரும்பானாற்றுப்படை உன் பெருமைக்கு எது தடை நான் கலைகளின் சுரங்கம் காவிய அரங்கம் தரணியை மயக்கும் தமிழ்மொழி சங்கம். அகநானூறு என்ன அலசி பாரு. நான் புறநானூறு என்ன புரட்டி பாரு. நீ 10 பாட்டு 8 தொகை பகுபத இலக்கணமா நாம் பக்கம் வந்து பக்குவமா உன்னத்தான் படிக்கட்டுமா நான் வள்ளுவன் எழுதிய குறள் 2 வரியில சொன்ன பொருள். நீ காவிய தலைப்பின் கூட்ட பெரும் கவிஞர்கள் கொடுத்த பாட்ட நீ அகநானூறு என் அழகு தேரு நீ புறநானூறு உன் புகழோ நூறு சிவா, ஆ? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. என்ன விஷயம்? இந்தா உனக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கஷ்டம் சிவா. இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க, போய் அட்டென்ட் பண்ணு. உனக்கு இந்த வேலை கிடைக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன சிவா மௌனமா இருக்க? முதல்ல நீ ஒரு வேலையை தேடிக்கோ, அப்பதான் உன்னை சமுதாயத்துல மதிப்பாங்க. நான் இன்டர்வியூக்கு போகிற மூடில் இல்லை. எனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வேலைக்கு போக முடியும். நீ படிச்சவன், நீயே புரிஞ்சுக்கலன்னா எப்படி சிவா? நீ போற வழி வேற, வாழ்க்கை வேற. தயவு செய்து புரிஞ்சுக்க. நான் எதையும் புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்லை. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத. என்னது? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா? நீ எங்க இருக்கேன்னு தேடி வந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்ற பாரு. எனக்கு இது தேவைதான். நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத சிவா.
நீ நினைக்கிற மாதிரி இல்ல வாழ்க்கை. அதது நேரத்துல அதது நடக்கணும். அப்படி நீ இழந்துட்டா எதுவுமே உனக்கு திருப்பி கிடைக்காது. வயசு, படிப்பு, வேலை எல்லாம் அப்படித்தான். சிவா, நீ என்ன மட்டும் இல்ல எல்லாத்தையும் எழுந்து நிக்க போற. அன்னைக்கு உனக்கு உதவிக்குன்னு யாரும் வரமாட்டாங்க. நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவடா.